நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் சுப்ரா. இன்று பத்திரிகை அடிவாரத்தில் நீங்கள் பாருங்கள், அதாவது நம்ம தொலைத்தொடர்பு மந்திரியும் ஜப்பாத்தான் பிரதான மந்திரியை டிபார்ட்மெண்ட்டில் நமது பிரதமர் அமைச்சின் கீழ் இயங்கும் அமைச்சு அவங்களால இயன்றது நம் நாட்டுக்கு நம் மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், என்ன திட்டங்கள் இருக்குது, யார் யாருக்கு திட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு விளக்க உரை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தெளிவுரை கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தில் ஆதாரங்களும் கையில் ப்ராச்சர்ஸ் புத்தகங்கள் விளையாட இல்லை பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், புதிய உதயம் மலேசியா, இனி மலேசியா மீண்டும் சிறப்பாக விளங்கும். துன் மகாதிரோட அப்புறம் மந்திரி நமது டெலிகம்யூனிகேஷன் பாரு கோபிந்த் சிங் அவர்கள் மற்றும் அவர்களோட தலைமையும் கூட இன்னும் நிறைய ஏற்க சொன்ன தக்குன் அவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் மித்ரா இப்படி பார்த்திங்கன்னா எல்லா அமைச்சுகளும் கலந்து அங்கங்கே என்ன நடக்குது அப்படின்றது விளக்குறை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து பக்தர்களுக்கு சாமியை கும்பிட தான் போகிறீங்க, முருகனை பார்க்க போகிறீங்க, வாழ்த்துக்கள். தயவு ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அர்ச்சனை 5 காசு 10 காசு 5 வெள்ளி 10 வெள்ளி எல்லாம் விலை கூட இருக்குது அப்படின்னு எதுவுமே இலவசமாக கிடைக்கிறது இல்லைங்க. ஆண்டவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், விரதம் எடுக்கிறோம், இது எடுக்கிறோம். ஒரு வேப்ப மரத்தில் போய் ஒரு வேப்ப குச்சி பொறுக்கணுன்னா கூட நம்ம 5 காசு அங்கே போடுறோம். அதே மாதிரி சில தாவரங்களை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னுக்கு அங்கே ஒரு சில்லற காசாவது போடுறோம். ஏன்னா நம்ம இந்தியர்களை குறிப்பாக நம் தமிழர்கள் எதுவுமே இலவசமாக நம்ம பெறுவதில்லை. அதே மாதிரி ஆண்டவன் அருளும் இதை நம்ம வாழை கொடுத்து வாங்கலை. அது நம்மளோட அந்த தன்மை, அதாவது நம்ம பழகி கொண்ட தன்மைகள். ஆண்டவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டா சராச்சரியமாக உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் தான் தெய்வம், உங்களுக்குள்ளே போசுறீங்க. சில பேர்களுக்கு பார்க்கும் இடமெல்லாம் ஆண்டவன், எங்கு பார்த்தாலும் ஆண்டவன். உங்களை மாதிரி சில பக்தர்கள் இன்றைக்கு திரளாக பக்தர் கோடிகள் பத்திரிக்கை மலையில் பார்க்குறோம். சில செலவுங்களை சின்ன சின்ன பொருட்கள் செலவுங்க. இதில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பண்ணுற இந்த அதாவது பூஜைகளுக்காக ரசீது சீட்டு வாங்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு சில காணிக்கை. இது நம்ம என்ன சொல்லுவோம், உங்களால் இயன்றது தானமாக தரோம்னு நம்ம சொல்கிறோம். அது அப்படி இல்லைன்னா காணிக்கை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரசீது சீட்டு நீங்கள் வாங்கினு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அதுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற கையில் பார்த்தீங்கன்னா விபூதியோ குங்குமமோ ஏதோ பழமோ ஏதோ அதில் உங்களுக்கு பெரிய மன திருப்தி. இது இயல்பாகவே நாம் இந்தியர்களுக்கு அந்த தொட்டு வந்த காலத்தில் இதே பழக்கத்துக்கு நம்ம இருக்கிறதுனால அங்கே வருகின்ற இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை, அந்த பூஜைகள் எடுக்கிற வழியாக வருகின்ற பணத்தினால நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பத்திரிக்கை மலையும் சரி, மலேசியாவில் உள்ள கோயில்களும் எவ்வளோ மேம்பாடு அடைஞ்சிருக்குது. காரணம் என்ன, இதில் வர செலவு நிறைய செலவினங்கள் இருக்குங்க. அங்கே உள்ள பூசாரிகளுக்கு செலவு இருக்குது, பழம் வாங்கணும், தேங்காய் வாங்கணும், எல்லாம் செலவு இருக்குது. பால் தானே நாங்கள் தானே கொண்டு போய் ஊற்றுறோம் அப்படி அது அப்படி இல்லைங்க. அதில் பல வேதங்கள் மந்திரங்கள்லாம் படிக்கப்பட்டு பல நம்பிக்கை கூறிய உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், மன திருப்தி. ஏதோ நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும். அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சி ரொம்பவும் பணம் அதிகமான இல்லை. இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ நம்ம போனோம்னா ஒரு ஸ்பெஷல் பூஜை, அந்த பூஜை இந்த பூஜை சொன்னீங்களா எத்தனோ 1000 வெள்ளி செலவு பண்ணுறோம் நம்ம. இதே நம்ம திருப்பதி வெங்கடாசலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பணம் லோரியில் எத்தனோ 40 டன்னு இருக்குதாமே நம்மளோட சிலிங் காசுலாம். அங்கே கொண்டு போய் கொட்டுறோம். ஆனால் இங்கே நம்ம கணக்கு பார்க்குறோம். நம்ம ஆளுங்க தாராள மனம் படித்தவர்கள், நல்லா தெரியும். இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவன் யாருக்கு கோடி வாரி வாரி வழங்குறாங்களோ அவங்க பாருங்கள் செல்வ சிறப்பாக இருக்கிறாங்க. யார் தெய்வத்துக்கு கொஞ்சம் கூட கருமித்தன்மை இல்லாமல் செலவு பண்ணுறாங்களோ அவங்க குடும்பங்களும் பாருங்கள் நல்லா வசதியாகவும் ஏகபோகமாகவும் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். தயவு செய்து நண்பர்களே சிந்திச்சு பாருங்கள். கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கூப்பிட போகிறீங்க, சரி நம்ம கருமித்தன்மை கண்டோம், நம்ம எண்ணங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆண்டவன் அப்படியே தான் வச்சுருப்பாரு. நீங்கள் கணக்கெடுங்க, நீங்கள் கணக்கு போடுங்க. நீங்கள் இதெல்லாம் கணக்கு எடுத்தீங்கன்னா நீங்களும் கணக்கு தான், எங்கேயோ போகும். அதனால் நீங்கள் பார்க்கலாம், கோயில்கள்லாம் பல செலவுகள் பண்ணி நீங்கள் கோயில் எவ்வளோ மேம்பாடுபட்டுருக்காங்க. ஏதுங்க பணம் வசதி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பல வர்ணங்களை அடிக்க வச்சு கும்பாபிஷேகம் செஞ்சு மகா கோபுரங்கள்லாம் கட்டி இன்றைக்கி உங்களுக்கு பல வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குது. டாய்லெட் வசதியும் சரி, கழிப்பறை வசதியும் சரி, அந்த இடத்துல நீங்கள் சுத்தமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும், சில பாதுகாப்பு வசதியும் சரி, லைட்டு கரண்ட்டு தண்ணி அதை சுத்தம் பண்ணுறது பண செலவு இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ வாரி வாரி வழங்குறவங்க இதெல்லாம் கொடுக்குறது சொல்கிறது கிடையாது.
இந்த பூஜைக்கு நம்ம காணிக்கையாக போடுறவங்க யாரும் இதெல்லாம் கேட்குறதில்ல. ஒன்றுமே செய்யாதவங்க ஏதோ குறை இந்த பூச்சம் முரளி மாதிரி உள்ள ஆளுங்க இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஆளு அரசாங்கத்தை பற்றியும் அவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கோயிலை பற்றியும் குறை தான் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை பூரா குறை கூறுவதே இவங்களோட பொழப்பாக போச்சு. அது எப்படியோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் இந்த நமது பிரதமர் அமைச்சு அவங்க ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு அங்கே பாருங்கள், அன்னதானம் வழங்குறாங்க. அதேமாதிரி ரத்த தானமும் மறந்துடாதீங்க. வாசல்லையே நீங்கள் பார்க்கலாம், மருத்துவ சேவை முகாம்லாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. தயவு செய்து நல்லா தடகாத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ரத்தம் தானம் பண்ணுங்கள். மற்ற பல உயிர்களை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நேரத்தில் மற்ற நீங்கள் உள்ளுக்கு போய் கோயிலில் பாருங்கள், கோயிலில் நிறையா பேர், நிறையா விளம்பரங்கள், நிறைய மக்களுக்காக சேவை செய்ய மையங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா ஆன்மீக மையமும் இருக்குது, அதேமாரி நீங்கள் வேலை வாய்ப்பு மையமும் இருக்குது, தொழில்துறையில் எப்படி முன்னேறோம் அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நிறைய பார்க்கும் இடமெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அதேமாதிரி சில பேர் தொழில் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சின்ன தொழிலாக இந்த கூட்டங்கள் வரும், இவங்களுக்கு வசதியாக என்ன செஞ்சு தரலாம், தண்ணீர், சாப்பாடு, இந்தமாரி அப்பளம் அது இதுன்னு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மசாலா வீல்ஸ் கூட நான் கேள்விப்பட்டேன், புதுசாக மசாலா வீல்ஸ் அப்பளம் விற்கிறாங்க. நீங்கள் மேற்படியிலே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மசாலா வீல்ஸ் கம்பெனியும் அந்த மாதிரி அப்பளங்கள்லாம் புது அப்பளங்கள் தயார் பண்ணி விற்கிறாங்க. இன்னும் பல பேர் பல விதமாக பல மாதிரியான ஜிடண்டா பல பீடாக்கள் கூட நான் பார்த்தேன். பீடாக்கள் கூட ஒரு சில வாசல்லையே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி லட்டு, புதிய ஃப்ரெஷ்ஷான பலகாரங்கள், துணிமணிகள் இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. நீங்களும் ஆண்டவனை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு வாங்க. நல்லா முருகனை வேண்டிக்கிங்க. உங்கள் பாதுகாப்பு முக்கியம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. எங்கேருந்து வந்தாலும் சரி, வாகனத்தில் வந்தீங்களா பொது வாகனத்தில் வர முயற்சி பண்ணுங்கள். உங்களோட சுற்றுச்சூழலை பாருங்கள், உங்களை சுற்றி பார்த்துங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் அநியாயமாக நகை, ஆடம்பரம் இதெல்லாம் போட்டுட்டு வராதிங்க. கவனமாக பெண்களும் சரி, அக்கா தங்கச்சியும் சரி, ஆடைகளை முக்கிய கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத ஆடையை உடுத்த வேண்டாம், சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களை கண்ணை சுளிக்கும் வகையில் எதுவும் நடந்துக்காதீங்க. இது நம் விழா. தைப்பூசம் என்பது நம் முருகனுக்கு, நம் தமிழர்களோட விழா. நம்ம தாங்க இந்த கலாச்சாரத்தை பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கு காட்டணும். அதே மாதிரி மலேசியா மக்கள் இந்த மாதிரி அரசாங்கம் ஏற்பாடு கொடுத்துன்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிங்க. போய் பாருங்கள், கேளுங்க. தெரியலையா, பயப்பட வேணாம். ஐயோ அரசாங்கம் முன்ன உள்ள அரசாங்கம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது பக்கத்தில் உள்ள மெம்பர் கூட, பக்கத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கூட ஒன்றுமே தெரியல என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் குறை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தா கேமரா இல்லை, வேறு யாரும் சொல்லலைங்க. பிஎன்காரங்க சொல்கிறப்ப பக்கத்தானக்காரங்களும் சொல்கிறாங்க. இந்த பொடிங்களும் பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப்பில் என்ன நடக்குது தெரியல. மாட்டை பற்றியும் தெரியல, விவசாயத்தை பற்றி தெரியல. இந்த விவசாயம் கூட இருக்குங்க, இந்த விவசாயம் திட்டம் கூட வச்சுருக்கிறாங்க. அக்ரோ மாடு கொடுக்குறாங்களே, இந்த மாட்டு திட்டமும் இருக்கான், மாடு வளர்ப்பு திட்டமும் இருக்கா. அது இருக்குது. அது எப்படி அணுகுமுறை, எப்படி கேட்குறது, இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்மளை கேட்டால் கரும்பு இது இல்லையானா அதான் கரும்பு பிரித்தானியான்னு கூட இருக்குது, அதுக்கும் உதவி செய்கிறாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் நாட்டு செலவினங்கள்லாம் அது இதுன்னு இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் சுப்ரா. இந்த அரசாங்கத்தில் நல்ல திட்டங்கள் இருந்துச்சுன்னா நல்லதை பயன்படுத்துங்க. தவறு பண்ணால் தவறுன்னு சொல்லுவோம் தைரியமாக, பிரச்சனை இல்லை, திருத்திக்குவாங்க. வாய்ப்பு கொடுங்க.